ஓம் சாந்தி 23/12/2025 காலை முரளி பாப்ததா மதுபன். சிவபரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரிய சேவை குறித்து வரக்கூடிய சங்கல்பம் சுத்த சங்கல்பம் மற்றும் நிர்சங்கல்பம் என்று சொல்லப்படுகிறது. வீணானது கிடையாது. கேள்வி: பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த கடமையை செய்து கொண்டிருந்தாலும் பற்றற்று இருக்க வேண்டும்? பதில்: நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆனால் அலௌகிக்க ஈஸ்வரிய கண்ணோட்டத்தில் இருந்து சேவை செய்யுங்கள். அவர்கள் மீது பற்றுதலின் கலர் சென்று விடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது விகார சம்பந்தத்தில் கொண்டு சங்கல்பம் சென்றால் கூட அது கூட பாவகர்மம் ஆகிவிடும். ஆகையால் பற்றற்றவராகி கடமைகளை பின்பற்றுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம அபிமானியாகி இருக்கக்கூடிய முயற்சியை செய்யுங்கள். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம், அதாவது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. சங்கல்பத்தை தாரணை செய்யாமல் எந்த மனிதரும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இப்பொழுது இந்த சங்கல்பம் இங்கும் நடக்கும், சத்தியுகத்திலும் நடக்கும் மற்றும் லௌகிக காலங்களிலும் நடக்கும், அஞ்ஞான காலத்திலும் நடக்கும். ஆனால் ஞானத்தில் வந்ததால் சங்கல்பம் சாதாரண சங்கல்பம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் பரமாத்மாவின் சேவைக்காக நிமித்தமாகி உள்ளீர்கள் எனும்போது யஜ்யத்தை குறித்து நடக்கும் சங்கல்பம் சங்கல்பம் அல்ல, அது நிர்சங்கல்பம்தான் ஆகும். மற்றபடி நடக்கும் பயனற்ற வீணான சங்கல்பம், அதாவது கலியுகத்தின் உலகம் மற்றும் கலியுகத்தின் நண்பர்கள், உறவினர்கள் குறித்து வரக்கூடிய விகல்பம் தவறு எனப்படுகின்றன. அதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் ஆகின்றன மற்றும் விகர்மங்களின் மூலம் துக்கம் கிடைக்கிறது. மற்றபடி யஜ்யத்தை குறித்து அல்லது சேவையை குறித்து வரக்கூடிய எண்ணங்கள் அது நிர்சங்கல்பமாகும். பாபா இன்னைக்கு மிகவும் ஆழமான விஷயத்தை நமக்கு புரிய வச்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம். நிர்சங்கல்பம்னா எண்ணங்களே வராத நிலை. இன்றைக்கி பாபா ஒரு புதுமையான பாயிண்ட்டை நமக்கு சொல்கிறாங்க. ஈஸ்வரிய சேவையை பொறுத்து, இந்த பாபாவினுடைய யஜ்யத்தை பொறுத்து எந்த எந்த எண்ணங்கள் நமக்கு வருதோ அது கூட நிர்சங்கல்பத்துக்கு சமம், சங்கல்பமற்ற நிலைக்கு சமம். மற்றபடி இன்றைக்கி 3 விஷயத்தையும் பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். கர்மம், அகர்மம், விகர்மம், சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார், நண்பர்கள், உறவினர்களின் சேவையை செய்யுங்கள். ஆனால் அலௌகிகமான ஈஸ்வரிய திருஷ்டியின் மூலம் செய்யுங்கள். அந்த மோகத்தின் பற்றி இருக்கக்கூடாது. பற்றற்றவராகி தனது கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் யார் இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் கர்ம சம்பந்தத்தில் இருந்தபடியே அதனை விளக்க முடியாவிட்டாலும் கூட அவர்கள் பரமாத்மாவை விடக்கூடாது. தந்தையின் கை பற்றியபடியே இருந்தால் ஏதாவது ஒரு பதவி பிராப்தி செய்து கொள்வார்கள். தனக்குள் எந்த விகாரம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இப்போது தன்னை குறித்து அறிவார்கள். ஒருவேளை ஒரு விகாரம் இருந்தாலும் கூட அவர்கள் தேக அபிமானிகளாகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள். யாருக்குள் விகாரங்கள் இல்லையோ அவர்கள் ஆத்ம அபிமானிகள். யாருக்குள் எந்த ஒரு விகாரம் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அடைவார்கள். மற்றும் விகாரங்களற்று இருப்பவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். பாருங்கள், சில குழந்தைகள் இருக்கின்றனர், அவர்களுக்குள் காமம் என்கிற விகாரம் இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, மோகம் பற்றுதல் கூட இல்லை. அவர்கள் இந்த சேவையை நல்ல விதமாக செய்ய முடியும். பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சில குழந்தைகளுக்கு இங்கே சரண்டர் ஆனால் கூட கர்ம சம்பந்தம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஃபுல் சரண்டர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது
பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபா கையை விடாமல் முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. அப்போது பாபா கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு சத்தியுகத்தில் கிடைக்கும். அதனால் சம்பந்தத்தில் இருந்தாலும் பற்றற்றவராகி தன்னுடைய கடமைகளை செய்துக்கிட்டே இருங்க. யாருக்கிட்ட எந்த ஒரு விகாரமும் இல்லையோ அவங்க இந்த சேவையை நல்லாவே செய்ய முடியும் அப்படின்னு பாபா இன்றைக்கி முரளியில் சொல்லிகிட்ருக்குறாங்க. உண்மையில் மனதில் எந்த ஒரு எண்ணமும் எழாமல் இருப்பது, துக்கம் மற்றும் சுகத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பது நிர்சங்கல்பம் என சொல்லப்படுகிறது. இறுதியில் நீங்கள் கணக்கு வழக்கை முடித்து கொண்டு சென்று விடும்போது அங்கே சுகந்துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது எந்த எண்ணங்களும் வராது. அந்த சமயத்தில் கர்மம் அகர்மம் இரண்டிலிருந்தும் கடந்த அக்கர்ம நிலையில் இருப்பீர்கள். பாபா சொல்கிறாங்க, உண்மையிலேயே நமக்கு எந்த ஒரு எண்ணமும் வரல. துக்கத்தினால எண்ணங்கள், சுகத்தினுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நிர்சங்கல்பம்னு சொல்லப்படுது. அது கடைசியில் தான் முடியும். கடைசியில் கணக்கு வழக்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள், துக்கம் சுகத்தினுடைய எண்ணங்கள்லாம் வரவே வராது. அதுதான் கடைசி நிலை. இங்கே உங்களுக்கு எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நீங்கள் முழு உலகை சுத்தம் செய்வதற்காக நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள் எனும்போது அதற்கான உங்களுடைய சுத்த எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே எண்ணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போது சங்கமிகத்தில் நம்ம பாபாவினுடைய சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறோம். அதை பொறுத்து நிறைய சுத்தமான எண்ணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சத்தியுகத்தில் சுத்த எண்ணங்கள் இருப்பதால் சங்கல்பம் தீய விளைவை ஏற்படுத்தும் சங்கல்பம் வராது. சத்தியுகத்தில் எல்லாருக்குமே சுத்தமான எண்ணங்கள் தான். அங்கே தீய விளைவை அந்த எண்ணங்கள் மூலமாக தீயவை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே எதுவும் இருக்காது. கருமங்கள் செய்தாலும் கூட கர்ம பந்தனம் ஏற்படாது. புரிந்ததா? இப்பொழுது கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை பற்றி பரமாத்மா தான் புரிய வைக்க முடியும். அவரோ விகர்மங்களிலிருந்து விடுபட்டவர். அவர் இந்த சங்கமயுகத்தில் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் குழந்தைகளே, தன் மீது மிகவும் கவனம் வையுங்கள். தனது கணக்கு வழக்குகளை பார்த்தபடியே இருங்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக. இங்கு பிறகும் கூட கணக்கு வழக்கை அதிகரித்து கொண்டே சென்று தண்டனை கிடைக்குமாறு ஆகிவிடக்கூடாது. இந்த கர்ப்ப ஜெயிலின் தண்டனை ஏதும் குறைவானது கிடையாது. இதனால் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த லட்சியம் மிகவும் உயர்ந்தது. ஆகையால் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். விகல்பங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இப்பொழுது எந்த அளவு விகல்பங்களின் மீது வெற்றி பெற்றுள்ளீர்கள், எந்த அளவு இந்த நிர்சங்கல்பம் அதாவது துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறீர்கள், இது குறித்து நீங்கள் தன்னை பற்றி புரிந்து கொண்டபடி இருங்கள். தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் மம்மா பாபாவிடம் கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய வாரிசுகள் ஆவீர்கள். அவர்களால் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். பாபா சொல்லிகிட்ருக்குறாங்க, சத்தியுகத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சுத்தமான எண்ணங்கள். இங்கே நம்ம சங்கமிகத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் நிர்சங்கல்பமாக இருக்கணும். அதாவது விகல்பமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா பாபாவை பொறுத்த எண்ணங்கள் தான் நமக்கு வரணும். யஜ்யத்தை பொறுத்த எண்ணங்கள் தான் நமக்கு வரணும். இதை போலெல்லாம் உங்களை நீங்களே கேட்டுகிட்டே இருங்க, சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. கணக்கு வழக்க அதிகரிச்சுக்கிட்டு தண்டனை அடையக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, இல்லை கணக்கு வழக்க முடிப்பதற்காக என்னுடைய எண்ணங்களை நான் கொண்டு வரேனா அப்படின்னு சோதனை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே லட்சியம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கல முடியலை அப்படின்னா மம்மா பாபா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ நிமித்தமானவங்க இருக்கிறாங்க, அதாவது சென்டரில் நிமித்தமானவங்கன்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நாம் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மற்றபடி நமக்கு வரக்கூடிய சங்கல்பங்கள் எப்பொழுதுமே விகல்பங்களாக ஆகக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்குறாங்க முரளியில். குழந்தைகளே, நீங்கள் பரமாத்மாவிடம் உங்களது விகாரங்களின் ஆகுத்தி
அதாவது வேள்வி தீயில் போடும் பொருள். அதற்காகத்தான் இங்கே வந்துள்ளீர்கள். ஆனால் ஒரு சிலர் இன்னும் கூட விதிப்படி பலியை கொடுக்கவில்லை. அவர்களின் யோகம் பரமாத்மாவிடம் இணைக்கப்படவில்லை. முழு நாளும் புத்தியோகம் அலைந்தபடி இருக்கிறது. அதாவது ஆத்ம அபிமானி ஆகுவதில்லை. இங்கே பாபாவுடைய யாகத்தில் எல்லாத்தையுமே போட்டு அர்ப்பணம் பண்ணணும். ஆனால் சிலர் முழுமையாக விதிப்படி பலி கொடுக்கலை அப்படின்றார். தேக உணர்வு இருந்தது அப்படின்னா பலி கொடுக்க முடியாது. புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஆத்ம உணர்வில் இல்லை அப்படின்னும் பாபா சொல்லிகிட்ருக்குறாங்க முரளியில். இப்பொழுது பரமாத்மா தாமே உங்களுடைய தந்தை ஆகியிருக்கிறார். அந்த தந்தையை சாதாரண ரூபத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளாமல் எந்த விதமான சங்கல்பம் செய்தாலும் அழிவை அடைந்தது போலாகும். இன்னும் 108 ஞான கங்கைகள் முழுமையான நிலையை அடையப் போகும் அந்த நேரம் வரவுள்ளது. மற்றபடி படிக்காதவர்களாகி போனவர்கள் தன்னையே வீணடித்து கொள்கிறார்கள். பரமாத்மா அவரே நமக்கு தந்தையாக ஆகியிருக்கிறாரு. அவர் சாதாரண ரூபத்தில் தான் வந்திருக்கிறாரு. இதை கூட புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு இன்னும் அவருடைய விஷயங்கள் நமக்கு இன்னும் சரியாக புரியலை அப்படின்னா சங்கல்பம் வேறு விதமான விகல்பங்கள் செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கூட நமக்கு அழிவைத்தான் தேடித்தரும். இன்னும் 108 ஞான கங்கைகள் முழுமை நிலையை அடையலை. ஆனால் ஒரு காலம் வரும் அப்படின்றார் பாபா. மற்றபடி இந்த படிப்பை யார் படிக்காமல் போனாங்களோ அவங்க தன்னுடைய நேரத்தை வீணாக்கிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்றார். யாராவது இந்த ஈஸ்வரிய யஜ்யத்தில் மறைத்து வைத்து வேலை செய்தார்கள் என்றால் அவர்களை அனைத்தும் அறிந்த பாபா பார்த்து கொண்டு இருப்பார். சிவபாபாவுக்கு தெரிஞ்சிருது யஜ்யத்தில் ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சு ஏதாவது செய்தோம் அப்படின்னா. அவர் பிறகு தனது சாக்கார சொரூபத்தில் உள்ள பிரம்மா பாபாவிற்கு டச்சிங் கொடுப்பார், அவர்களை எச்சரிப்பதற்காக. எனவே எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. தவறுகள் ஏற்படத்தான் செய்கின்றன. ஆயினும் அவைகளை பற்றி தெரியப்படுத்தும் போதுதான் பின்னால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆகையால் குழந்தைகளே எச்சரிக்கையுடன் இருங்கள். ஏன்னா சிவபாபாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சிவத்தந்தைக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு சில நேரங்களில் பிரம்மா பாபாவுக்கு டச் பண்ணுவார், இவர் திருத்துவார், எச்சரிக்கையும் கொடுப்பார். ஒரு சிலருக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கு பதிலாக அமைதி பிடித்திருக்கிறது. ஏனென்றால் ஞானத்தை கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் பலர் உள்ளனர். 1 மணி நேரம் யார் உட்காந்து கேட்பாங்க, டைம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள அமைதி மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவ்வளவு நேரம் எங்கே இருக்கிறது? இந்த தந்தையை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டு அமைதியில் இருந்தால் கூட அதுவும் நல்லதே. சந்நியாசிகள் கூட மலைகளின் குகைகளில் சென்று பரமாத்மாவின் நினைவில் அமர்கின்றனர். அப்படி பரம்பிதா பரமாத்மாவின் ஒளியின் நினைவில் இருந்தால் கூட நல்லதே ஆகும். அவருடைய நினைவில் சந்நியாசிகள் கூட நிர்விகாரிகள் ஆக முடியும். ஆனால் வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்ய முடியாது. அங்கே குழந்தை குட்டிகளின் மீது மோகப்பற்றுதல் ஏற்பட்டபடி இருக்கும். ஆகையால் சந்நியாசம் செய்கின்றனர். தூய்மையானவராகிவிட்டால் அதில் சுகம் இருக்கிறதல்லவா? சந்நியாசிகள் அனைவரையும் விட நல்லவர்கள். ஆதிதேவன் கூட சந்நியாசி ஆனார் அல்லவா? அவருடைய கோவில் கூட முன்னால் உள்ளது. அங்கே தபஸ்யா செய்து கொண்டு இருக்கின்றனர். சன்னியாசிகளை பாபா இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சன்னியாசிகள் கூட ஒரு அமைதியாக பரமாத்மாவை நினச்சா கூட அது கூட நல்லது தான். மற்றபடி குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவங்களால முயற்சி செய்ய முடியாது. ஏன்னா பற்றுதல் அவங்களுக்கு இருக்குது. வெளியில் வந்துடுவாங்க, சந்நியாசம் செய்கிறாங்க. தூய்மையானவராக ஆகிவிட்டால் அவங்களுக்கு கூட சுகங்கிறது கிடைக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் மறைத்து வைத்து செய்யக்கூடாது. பாப்தாதாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, மாணவர்கள் ஆசிரியரை வெளிப்படுத்துவார்கள். படித்ததை பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான இறைவனின் குழந்தைகள்
இந்த நினைவில் அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். வரதானம்: விகாரங்கள் என்ற பாம்பை கூட படுக்கையாக ஆக்கிவிடக்கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக எப்பொழுதும் வெற்றியாளர், கவலையற்றவராக ஆகுங்கள். விஷ்ணுவின் பாம்பு படுக்கை என்று காண்பித்திருப்பது வெற்றியடைந்த குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜயோகி வாழ்க்கையின் நினைவார்த்தமாகும். சகஜ யோகத்தின் மூலமாக விகாரங்கள் என்ற பாம்பு கூட அடிமையாகி விடுகிறது. எந்த குழந்தைகள் விகாரங்கள் என்ற பாம்புகள் மீது வெற்றி அடைந்து அவற்றை தனது ஓய்வு படுக்கையாக ஆக்கி கொண்டு விடுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவைப் போல மகிழ்ச்சியுடனும் கவலையற்றவராகவும் இருப்பார்கள். எனவே எப்பொழுதும் விகாரங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் அதிகாரி ஆவேன் என்ற தனது சித்திரத்தை முன்னால் பாருங்கள். ஆத்மா எப்பொழுதும் ஓய்வான நிலையில் கவலையற்று இருக்கும். ஸ்லோகன்: பாலகன் மற்றும் எஜமானன் என்ற தன்மையின் சமநிலை மூலமாக திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். என்னென்ன பிளான் பண்ணுறோமோ அதை நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்னா குழந்தையாகவும் இருக்கணும், எஜமானனாகவும் இருக்கணும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: தனது ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் சக்திக்கு சமிக்கை கொடுங்கள். சமிக்கை மூலமாகவே எப்படி வேண்டுமோ அப்படியே அந்த கர்ம இந்திரியத்தை இயக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுபோல கர்ம இந்திரியங்களை வென்றவராக ஆனீர்கள் என்றால் பிறகு இயற்கையை வென்றவராக ஆகி கர்மாதீத்த நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்தவராக ஆகி பின் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் உள்ளேன் ஐயா, ஆம் ஐயா என்று கூறி நடக்க வேண்டும். ராஜ்ய அதிகாரிகளாகிய உங்களை எப்பொழுதும் வரவேற்று வணங்கியபடியே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்மாதீத்தர் ஆகிவிட முடியும். நல்லது. ஓம் சாந்தி.